ஃபிஜி குடியரசு நாடானது. 1987 அக்டோபர் 6 ஃபிஜி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு முழுமையான குடியரசு நாடாக மாறியதாக அறிவிக்கப்பட்டது. தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான ஃபிஜி 1874 பிரிட்டிஷ் காலனியாக மாறியது. 1970 விடுதலை பெற்ற போதிலும் பிரிட்டிஷ் மகாராணியே நாட்டின் அதிகாரப்பூர்வ தலைவராக தொடர்ந்தார். இதனால் 1970 1987 வரை ஃபிஜி காமன்வெல்த் ரியலம், அதாவது சுதந்திர நாடாக இருந்தாலும் பிரிட்டிஷ் மகாராணியின் பெயரில் இயங்கும் அரசமைப்பை கொண்டிருந்தது. ஃபிஜியின் மக்கள் தொகையில் 2 முக்கிய இனக்குழுக்கள் இருந்தன. ஒன்று சுதேசி ஃபிஜியர்கள், மற்றொன்று இந்திய வம்சாவளியினர். இவர்கள் பெரும்பாலும் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தொழிலாளர்களாக கொண்டுவரப்பட்டவர்கள். 1970க்கு பிறகு தேர்தல்களில் இந்திய வம்சாவளியினர் அரசியலில் பெரும் பங்கு வகிக்கத் தொடங்கினர். இதனால் சில சுதேசி ஃபிஜியர்களிடையே அரசியல் மற்றும் கலாச்சார அச்சம் ஏற்பட்டது. 1987 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் டாக்டர் டிமோசி பவத்ரா தலைமையிலான இந்திய ஃபிஜியர்களின் ஆதரவு அதிகம் உள்ள ஃபிஜி லேபர் லெட் கோலிஷன் வெற்றி பெற்றது. இதன் மூலம் சுதேசி ஃபிஜியர்களின் பாரம்பரிய ஆதிக்கம் சவாலுக்கு உள்ளானது. தங்களது உரிமைகள் பறிக்கப்படலாம் என சுதேசி ஃபிஜியர்கள் அஞ்சினர். இதன் விளைவாக 1987 மே மாதத்தில் லெப்டினன்ட் கர்னல் சிட்டிவேனி ரபுக்கா தலைமையில் ராணுவ புரட்சி நடைபெற்றது. இந்த புரட்சியின் போது நியமிக்கப்பட்ட ஜனநாயக அரசு பதவியிலிருந்து நீக்கப்பட்டது. பின்னர் செப்டம்பரில் 2வது புரட்சி நடைபெற்றது. அதில் ரபுக்கா முற்றிலும் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். 2வது புரட்சிக்கு பிறகு 1987 அக்டோபர் 7 அன்று ரபுக்கா அரசு பிரிட்டிஷ் அரசு 2ஆம் எலிசபெத் உடனான முடியாட்சியின் அனைத்து அதிகாரங்களையும் நீக்கி ஃபிஜியை குடியரசாக அறிவித்தது. புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டு அதிபருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டது. இதையடுத்து ஃபிஜி அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் அரசின் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக பிரிந்தது. ஃபிஜி ஒரு குடியரசாக மாறியதைத் தொடர்ந்து சுதேசி ஃபிஜியர்களின் அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் புதிய அரசியல் அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வுகள் ஃபிஜியின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தன.